ஹாய் ஹலோ, இது உங்கள் ஹாப்பி மொபைல்ஸ் நச்சார் கோயின். ரீசெண்ட் டேஸாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை, ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் நம்ம கடைக்கு வராங்க. இது என்ன நம்ம வாங்கி பார்க்கும்போது, இது மாதிரி பசங்க கேம் விளையாடிட்டு இருந்தாங்க, கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுவுமே ஒர்க் ஆகலை, வாட்ஸ்அப்லாம் லாக் அவுட் ஆகிடுச்சு, ப்ளே ஸ்டோர்லாம் லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாங்கி செக் பண்ணும்போது, கேம் விளையாடும் போது வரக்கூடிய ஆட் அந்த பசங்க கிளிக் பண்ணுறதுனால இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்வான்ட் சாஃப்ட்வேர், இந்த கேம்ஸு இதெல்லாம் ஏறி இருக்குது பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது லாகின் ஆகலை. என்னன்னு செக் பண்ணும்போது வாட்ஸ்அப்போட லோகோ பார்த்திங்கன்னா இந்த காமிக்கிது பாருங்களேன். வாட்ஸ்அப் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கால்குலேட்டர் பிக்சர் வருது, வாட்ஸ்அப் லாகின் பண்ண சொல்லி வருது. இது என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு, ஹேக்கிங் ஆப்பு இந்த மொபைலில் ஏறிடுச்சு. இங்கே வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணாங்கன்னா டேட்டாலாம் அவனுக்கு போகுது, இமெயில் ஐடி லாகின் பண்ணால் டேட்டாலாம் அந்த ஹேக்கருக்கு போகுது. இவங்களோட டிபியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். இது ஒரு வெள்ளைக்காரங்க டிபி தான் வருது, லேடி டிபி வருது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பே இல்லை, அந்த வால்பேப்பர் டிபியில் உள்ள ஆப்பே இல்லை, கால்குலேட்டரே இல்லை. நம்ம செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது அந்த ஆப்பு இருக்கு, கால்குலேட்டர் ப்ரோன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக இது கால்குலேட்டர் கிடையாது, இது ஒரு ஹேக்கிங் ஆப்பு. இந்த ஆப்பு ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களோட டேட்டாவை அது திருட ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி மொபைலில் சேஞ்சஸ் இருக்குது, திடீர்னு கூகுள் ப்ளே ஸ்டோரு, வாட்ஸ்அப் எல்லாம் லாக் அவுட் ஆகிடுச்சு, லாகின் பண்ண முடியல, அந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருக்குன்னா உடனே நம்மள்ட்ட கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இருந்தும் அது கண்டினியூ ஆச்சுன்னா கொண்டு வாங்க, நம்ம பார்த்து தரோம். இப்போ நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுமே அவங்க ஹோம் ஸ்க்ரீன்லாம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். முதல் இருந்த ஹோம் ஸ்க்ரீன் வேறு, இதுதான் அந்த ஃபோனோட ஒரிஜினல் ஹோம் ஸ்க்ரீன். இவ்வளோ தான், அந்த கேமெல்லாம் இல்லை பாருங்கள். அந்த ஆப் ஏறிடுச்சு அப்படின்னாலே அன்வான்ட் சாஃப்ட்வேர் எல்லாம் அதில் ஏறிடும், டேட்டா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் உங்களோட ஒரிஜினல் வாட்ஸ்அப்பு. இப்போ அந்த வாட்ஸ்அப்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். அவங்க அதில் போய் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அவங்களோட ஒரிஜினல். அவங்க அதில் லாகின் பண்ணால் டேட்டாலாம் அவனுக்கு போயிடும். ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவும் கம்ப்ளைண்ட்னா ஹாப்பி மொபைல்ஸ்க்கு எடுத்துருவாங்க. தேங்க்யூ.